அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய தினம் நம் இந்த குர்ஆன் வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு இருக்கின்ற உலக சூழ்நிலையில் 1400 வருடங்களுக்கு முன்பிருந்து இன்றை வரை, ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இன்றை வரை எல்லா மனிதர்களும் சோதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அது நபிமார்களாக இருந்தாலும் சரி, வலிமார்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் சோதனை ஒன்றை வைத்திருக்கின்றான். அதனை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தால், அல்லாஹ் சொல்லுகின்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ நிச்சயமாக உங்களை நான் சில விஷயங்களிலிருந்து சோதிப்போம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். சொல்லி காட்டிட்டு அந்த சில விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களை பயத்தை கொண்டும் மேலும் பசியை கொண்டும் சோதிப்போம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய சொத்துகளையும் உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய கனிகளையும் நாம் எடுத்தும் குறைத்தும் சோதிப்போம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். சொல்லிட்டு இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான். நாம் எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கு உலகில யாரெல்லாம் சோதிக்கப்படுகின்றார்களோ அவரெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சோதனைக்கெல்லாம் பொறுமையாக இருப்பவர்களிடம் நீங்கள் சுபச்செய்தி சொல்வீராக நபியே என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த அத்தனை அல்லாஹ் இப்ப குர்ஆன்ல சொன்னா பாத்தீங்களா, எல்லா சோதனைகளும், இந்த அத்தனை சோதனைகளுக்கும் உங்களுக்கு நான் ஒற்றை உதாரணத்தை காண்பேன். யாரென்றால் இன்றைக்கு இருக்கின்ற பலஸ்தீன மக்கள். அவர்கள்தான் எல்லா நிலையிலும் இந்த சொன்ன எல்லா விஷயங்களிலும் சோதிக்கப்படுகிறார்கள். உயிரை எடுத்து அல்லாஹ் அவர்களை சோதிக்கின்றான். அவருடைய சொத்து செல்வங்களை அல்லாஹ் சோதிக்கின்றான். பயத்தை கொடுத்து சொல்லிக்கிறான். எப்போ எது நாட்டுக்காரர் குண்டு போடுவான்னு தெரியாது. அந்த நேரத்தில் அவர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தண்ணியும் இல்லை, உணவும் இல்லை, உடையும் இல்லை, எதுவுமே இல்லை. அவ்வளோ ஒரு சோதனைக்கு அவர்களெல்லாம் இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பார்க்கிறோம், இந்த எல்லா விஷயங்களுக்கும் அவர்கள் ஒற்றை உதாரணம். ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சோதிக்கப்படுகின்றார்கள். ஆனால் இனி வரும் காலங்களில் அல்லாஹ் நமக்கு என்னதான் சோதனையை கொடுத்தாலும் கூட அந்த சோதனையில் பொறுமையாக இருந்து நம் சுபச்செய்தி வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.